இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் எப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது கிடைக்கும் என்பதை பற்றியும், புதிதாக விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது வெளியான முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற நிறைய பேர் மனு அளித்துள்ளனர். இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 3 மாதத்தில் நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு நிதியமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதனால் கண்டிப்பாக 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு யாரெல்லாம் தகுதியான நபர்கள் சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான தகுதிகள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்ப தலைவியாக யாரெல்லாம் கருதப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னா ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்ப தலைவராக கருதப்படுவார். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினர் தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத தனித்த பெண்கள் கைப்பெண்கள் தான் குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க. அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார தகுதிகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர் தகுதியற்றவர்கள், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் ஊழியர்கள் தகுதியற்றவர்கள், சொந்த பயன்பாட்டிற்கு கார், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறோம் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துபவர்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க.